அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது உங்களோட காதல் கதை என்ன அப்படின்னா, ஆரம்பமே தொண்டை கமருது. பார்ப்போம் உங்களுக்கு என்ன ஸ்டோரி வருதுன்னு. ப்ளீஸ் பெருஸ் கலெக்டரோட காதல் கதை என்ன, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க காதல் கதை என்ன, அது எங்கே போயிட்டுருக்கு, கலெக்டரோட காதல் கதை என்ன ஸ்பிரிட்ஸோ, அவங்களோட காதல் கதை என்ன, கலெக்டிவோட காதல் கதை என்ன. பாசிபிலிட்டிஸ், த பேர்டன், பாட்டம் டெக்கில் மாஸ்டர். பார்க்கலாம். செலிப்ரேஷன், பாசிபிலிட்டிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்டன், ஃப்ளவரிங். What is this burden? Possibilities, burden, flowering. Please clarify this burden, Spirits, please. What is this burden? Why the burden is here? Ace of Wands in reverse. There is no new beginning. Mother of Swords. You are standing in your power. Blockage. Six of Swords. Somebody is burdened. ஏன்னா நீங்கள் feminine energy, you are standing in your power. Son of Wands, player energy. Oh, you are the sweetheart. Father of Swords, your counterpart energy, the master. உங்களோட காதல் கதை இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க. காதல் இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. மேபி காமிக் பீப்புள் உங்களோட தோல்வி இல்லைனா உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு சின்ன தடுமாற்றம் வரதை கொண்டாடிட்டுருக்காங்க. உங்களோட பர்சன் இல்லைனா உங்களோட பாஸ்ட் பர்சன் ரொம்ப பேர்டண்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கலை. என்ன அப்படின்னா, அவங்களோட தோல்வியாக சிலர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் விலகி போயிட்டே இருக்கீங்க. அதாவது டிவைன் ஃபெமினின், யூ ஆர் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. நீங்கள் பிளாசம் ஆகிட்டே இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட எனர்ஜி, வெரி வெரி அபண்டன்ட் எனர்ஜி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கழுகு சுற்றிட்டு, இது கழுகுன்னு சொல்ல முடியாது, கருடன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது கழுத்து வெள்ளையாக இருக்குது. ஸோ நம்ம கருடனுக்கு தான் கழுத்து வெள்ளையாக இருக்குன்னு சொல்லுவோம். நீங்கள் சரியான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா தட் இஸ் சம்மன் எல்ஸ். த ஃபாதர் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. உங்கள் காதல் கதையில் ரெண்டு டர்ன், அதாவது ரெண்டு பேர் இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இட்ஸ் லைக் அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இல்லைனா உங்கள் பர்சன் பாஸ்டில் ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களை பற்றி கண்டுக்காமல் இந்த மாதிரி கூத்தடிச்சிட்டு இருந்த ஒருத்தங்க, இப்போ நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. யூ வாக்ட் அவே, யூ மூவ்ட் ஆன். அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா பாஸ்டில் இப்போ அவங்க ரொம்ப பேர்டண்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அந்த சந்தோஷத்தை தடுக்க பார்க்குறாங்க. பட் உங்களோட சந்தோஷத்தை அவங்களால தடுக்க முடியல. ஏன்னா யூ ஆர் த மாஸ்டர் ஹியர், கிளிங்கிங் டு த பாஸ்ட். ஓ மை காட். இங்கே பாருங்கள், இந்த பர்சன் இன்னும் பாஸ்ட்லேயே இருக்காங்க. உங்களோட பர்சன் இன்னும் பாஸ்ட் எனர்ஜிலே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் பழசை நினச்சிட்டு இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பவர் கையில் எடுத்துட்டீங்க டிவைன் ஃபெமினின். உங்களுக்கு இது எனர்ஜி செட் ஆகலை. இட்ஸ் லைக்
இந்த பழசுலேயே வாழ்கிற பழக்கம் மேபி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து யூ ஆர் மூவிங் ஆன், இல்லை யூ மூவ்ட் ஆன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக காத்துட்ருக்கீங்க. இப்போ வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங், அப்படி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் கருடன் வந்து பெருமாளோட வாகனம். யூ ஆர் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். ஏன்னா நீங்கள் தான் மாஸ்டர் எனர்ஜி. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் வந்து இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஆன்செஸ்டர் யாராவது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கலாம். சம்திங் யூ ஆர் கைடட், அவ்வளோதான் மேட்ருங்க. யூ ஆர் கைடட், யூ ஆர் ப்ரொடெக்டட். ஏன்னா வந்து இங்கே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாசம் ஆகிட்டே இருக்கீங்க. எதை நோக்கி அப்படின்னா உங்களோட அபண்டன்ஸ். அதாவது நீங்கள் ஃபினான்ஷியலாக மட்டும் அபண்டண்ட்டாக இருக்க போகிறதில்ல, காதல், அன்பு, அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். இதில் வந்து எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே இல்லை. ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கார்ட். ஒரு ஃபெமினின் எனர்ஜி வந்து குயின் ஆஃப் கப்ஸில் இருக்கிறதுங்க வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது அந்த புரிதல், அந்த என்ன சொல்கிறது, தியாகம், அப்புறம் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ், எதையுமே யோசிக்காமல் கொடுக்கறதுக்கு மட்டுமே இருக்கிற மனசு இல்லைன்னா அந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்க முடியாது. உங்கள் காதல், உங்களோட காதல், இந்த குயின் ஆஃப் கப்ஸோட காதல் எங்கேயும் ஓடலை. ஏன்னா உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சோல்ஸ். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு விடிவு வருது. இட்ஸ் லைக் உங்கள் இருண்ட உலகத்தில் ஒரு விடிவு வருது. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் வந்து ரொம்ப ஹெவிலி பேர்டண்டாக இருக்கவங்க, அவங்கள வந்து ஒரு பர்சன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். இட்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்டன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே நான் வேறு டெக்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ரூஸ்டர் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலிங், அதே சமயம் நார்சிசிஸ்டிக். இந்த பர்சன் வந்து இன்னொரு பர்சன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஐ ஹோப் யூ கேன் see the கார்ட். ஓகே, இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவங்கள வந்து டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பேர்டனை வந்து இவங்களால தாங்க முடியல. இட்ஸ் லைக் பேர்டன், இன்னொருத்தங்களை தூக்கி சுமக்கிற பேர்டன், அடிமைத்தனம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இந்த பர்சனை விட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம், இல்லைனா ஒரு கோழைத்தனம் அவங்களோட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த பர்சனை அப்ரிஷியேட் பண்ணலை. ஏன்னா யூ வாக்ட் அவே. கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டு போயிட்டீங்க. மேபி நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அதை உரைச்சிருக்கலாம். என்ன நான் வந்து அடிமையாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். மேபி இது அவங்க ஃபாதராக இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் வந்து ஹையர் அஃபிஷியலாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ரொம்ப டாமினண்ட்டாக ஒரு பர்சன் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க இந்த பர்சன் வந்து எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு. எல்லாமே ஒன்று கூட அவங்களோட டெசிஷனில் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் லைக் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து, அதாவது இந்த பர்சன் என்ன பண்ணணுங்கிறத இன்னொருத்தங்க கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி பாருங்க. அது வந்து இட்ஸ் லைக் அடிமைத்தனம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட இந்த குயின் போய் வாழ முடியாது. இட்ஸ் லைக் இம்பாசிபிள். அதனால் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணிங்க, இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அதனால் இந்த கோழையால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியல. பிகாஸ் யூ வாக்ட் அவே, யூ பிளாக்ட் சம்திங் யூ டிட். ஆனால் இப்போது அந்த பர்சன் மேபி ரியலைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரலாம். த சன் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, ஃபாதர் ஆஃப் சோல்ஸ், அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணினா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரலாம். இல்லைனா இது கம்ப்ளீட்டாக நியூ பர்சன், எ டிவைன் பீயிங். ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ அப்படி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னா, இதை கன்சிடரே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பர்சனால் இங்கே வர முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது. எதர் இந்த பர்சன் வந்து புதுசாக பிறந்து இங்கே வரணும், அப்படி இல்லைன்னா இது கம்ப்ளீட்லி நியூ பர்சன். இவங்க தான், இந்த எனர்ஜி தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த எனர்ஜி இல்லை. இந்த பேர்டன்ட் எனர்ஜி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இல்லை. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புரிதல் வந்து உங்கள் காதல் வாழ்க்கைக்கு தெரியுது தான். உங்களோட காதல் வாழ்க்கையோட ஸ்டோரி இப்போ போயிட்டுருக்குறது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ, இல்லைனா வந்து எது சரியான பாதை அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்சனோட தான் சேர்ந்து வேலை செய்ய போகிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு கொலாபரேட். எம்ப்ரஸ் சுத்தம் முடிஞ்சு போச்சு. இந்த பர்சனோட தான் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், த எம்ப்ரஸ். திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு ட்ரீட் யூ இன் அ ரைட் வே. த ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, வெரி வெரி ப்ரொடெக்டிவ். லைக் இந்த கருடன் மாதிரி தான். கருடன் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெருமாளோட வாகனம், பாதுகாப்பு. கருடனை பார்த்தா வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பர்சன் உங்களுக்கு. அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்களோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் ஐ வியூ, அதாவது ரொம்ப தூரம் வரைக்கும் அவங்களோட பார்வை இருக்கும்.
அந்த மாதிரி தான் எப்போவும் வந்து உங்களை சுற்றி கழுகு வட்டம் போட்டுட்டே ஐ மீன் சாரி பருந்து வந்து வட்டம் போட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களை வந்து எல்லா பக்கமுமே அவங்க பாதுகாத்துட்டே இருப்பாங்க. இட்ஸ் லைக் பாசிபிலிட்டி. இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் புது உதயத்தை கொண்டு வர போகிறாங்க. அது வந்து உங்கள் பாஸ்ட் பர்சன் திருந்தவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. திருந்தினால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் உண்டு, திருந்தலை அப்படின்னா சந்தர்ப்பம் இல்லை. அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. கலெக்டிவோட காதல் கதை என்ன ஸ்பிரிட்ஸும், கலெக்டிவோட காதல் கதை என்ன எனர்ஜியில் இருக்குது? கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது கல்யாணம் இல்லைனா ஒரு பார்ட்டி, செலிப்ரேஷன், சம்திங் யூ ஆர் செலிப்ரேட்டிங், ஒரு சின்ன விக்ட்ரி. திஸ் குட் பி த ஒன். நான் சொன்ன மாதிரி இந்த பர்சன் தான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். உங்களுக்கு தெரியும் யார் அதுன்னு. அது பாஸ்ட் பர்சனா, புது பர்சனா, சில்ட்ரன். யுவர் லவ் லைஃப் இஸ் பீயிங் அஃபெக்டட் பை சில்ட்ரன். ஸோ இந்த ஹெவிலி பேர்டன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களோட குழந்தைங்களா கூட இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலியில் இருக்க சில்ட்ரனாக கூட இருக்கலாம். தட் இஸ் நாட் யுவர் பேர்டன். அதனால தான் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. இது என்னோடய தலைவலி இல்லை, உன்னோட தலைவலி அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. திஸ் இஸ் நாட் மை பேர்டன். மேபி இதில் ஏதாவது சீக்ரெட் இருக்கலாம். மேபி இது அவங்க குழந்தைங்கள இல்லாமல் கூட இருக்கலாம். தேர் இஸ் சம் சீக்ரெட். அதனால தான் இங்கே வந்து மதர் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிளாரிட்டி கேட்டிருக்கீங்க. யூ ஹேவ் டிமாண்டட், அதாவது நீங்கள் வந்து சில உண்மைகளை கேட்டிருக்கீங்க. அந்த உண்மைகள் வந்து அந்த உண்மையோ இல்லை வந்து நீங்கள் கேட்ட விடையோ உங்கள் கேள்விக்கான பதிலோ கிடைக்கல. அதனால் நீங்கள் கிளம்பிட்டீங்க. இது எனக்கு செட் ஆகாது, இது தேவையில்லாத பாரம். ஏன்னா இது தேவையில்லாத பாரம். ஏன்னா இங்கே பேர்டன் கார்டு இருக்குது, இங்கே சில்ட்ரன் இருக்காங்க. மேபி இது வந்து இவங்களுக்கு தேவையில்லாத பாரமாக இருக்கலாம். இது வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க ஃபேமிலி ரிலேட்டட்னா சிலர் வந்து இந்த பாரத்தை அவங்க தலையில் கட்டிட்டு ஓட பார்க்கலாம். உங்களுக்கு தேவை ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன். அது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்ட வந்து நிச்சயமாக வரும். ஸோ நீங்கள் வந்து இப்போது குழம்பிக்காமல், அதாவது இந்த பாரத்தை நீங்கள் தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து உங்களோட தேவையில்லாத பாரமாக போயிடும். அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பாரம், இது உங்களுடைய பாரமும் இல்லை, இது அந்த பர்சனோட பாரமும் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மேலே இந்த பாரத்தை சுமத்த பார்க்குறாங்க. இந்த பாரம் அவங்களோடதே இல்லை. மேபி அந்த குழந்தைங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் லைக் பார்ட்டிக்கு போகிற ஒரு ஃபெமினன் எனர்ஜிக்கு வேறு சோர்ஸ், இது வந்து இந்த பர்சனோட தான் இருக்க வாய்ப்பு இல்லை. இட்ஸ் நாட் தேர் சில்ட்ரன், பாசிபிளி அரவுண்ட் வின்டர். இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம், அதனால் வின்டரில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் சேஞ்ச். இல்லைனா உங்களோட இந்த பவரில் நீங்கள் வந்து உங்கள் வின்டரில் இந்த அபண்டன்ட் எனர்ஜியை நீங்கள் வின்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எவிடன்ஸ், ப்ரெக்னன்சி, டெஃபினட்டாக இந்த சில்ட்ரன் வந்து இந்த மாஸ்குலினோட சில்ட்ரன் இல்லை. திஸ் இஸ் டு டை திஸ். இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த பர்சனை வந்து மாட்டி விடுறதுக்கு. திஸ் இஸ் அ ட்ராஷ். திஸ் ப்ரெக்னன்சி இஸ் அ ட்ராஷ். அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு ஃபெமினின் எனர்ஜிக்கு இவங்களுக்கு இந்த பர்சனோட உங்களோட பாஸ்ட் பர்சன் ஹூஎவர் இட் இஸ் அவங்களையே ட்ராஷ்ன்னு சொல்லலாம். இல்லைனா அவங்க யாரோட இருந்தாங்களோ அது வந்து ஒரு ட்ராஷ் கேன் அப்படின்றாங்க பிரபஞ்சம். இந்த வந்து இட்ஸ் லைக் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இது வந்து இந்த மாஸ்குலினோடது இல்லை. திஸ் இஸ் அப்போ இந்த பார்ட்டி கோயிங் உமனுக்கெலாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இட் இஸ் அ ட்ராஷ், ஒரு குப்பை. அந்த குப்பையை கொண்டு வந்து இப்போ இவங்க தலையில் கட்டி அதை வந்து ஒரு பாரமாக்க ட்ரை பண்ணுறாங்க. மேபி நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம், எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் கிளாரிட்டி கேட்டுக்கலாம். பட் இந்த கோழையால் அந்த கிளாரிட்டியை கொடுக்க முடியல. ஸோ யூ வாக்ட் அவே. எனக்கு தேவையில்லாத பாரம், நான் இந்த பாரத்தை சுமக்க தயாராக இல்லை அப்படின்ட்டீங்க நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் விசிட். யூ ஆர் க்ளோஸ்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் திஸ் தேர்ட் பார்ட்டி. மேபி உங்களை வந்து இந்த பர்சன் அன்எக்ஸ்பெக்டடாக விசிட் பண்ண வரலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வந்து இந்த மாஸ்குலினை திரும்ப ஏதாவது ட்ராப்பில் போட ட்ரை பண்ணால் தே ஆர் க்ளோஸ்ட் ஆஃப். உங்கள் பர்சன், அதாவது இந்த பாஸ்ட் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு இனிமேல் டோர்ஸ் க்ளோஸ்ட். ரெண்டு விஷயம் பார்க்குறேன். இந்த பர்சன் ஹெவிலி பர்டன் பிகாஸ் இந்த குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கல, தே நீட் டு ப்ரூவ் இட். அடுத்தது வந்து இந்த பர்சன் பாஸ்டில் பண்ண ஏதோ ஒரு எவிடன்ஸ் வச்சு தே ஆர் பிளாக்மெயிலிங், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், டெம்ப்டேஷன். இந்த மாஸ்குலின் எங்கே அதை விழுந்திருக்கலாம். இந்த செலிப்ரேஷன்
இந்த குழந்தைங்கள இந்த சில்ட்ரன் வந்து இட்ஸ் நாட் திஸ் மேஸ்குலின்ஸ் சில்ட்ரன் 100% டேம் ஷுர். இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மேஸ்குலினோட கடமை. அது பண்ணலை அப்படின்னா அவங்களோட தலையெழுத்து. ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, நீங்கள் கேட்டீங்க, யூ ஹேவ் டிமாண்டட் சம் கிளாரிட்டி. உங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. மேபி யூ ஆர் த டிவைன் பீயிங். ஏன்னா நீங்கள் தான் எம்ப்ரஸ், நீங்கள் தான் குயின் ஆஃப் கப்ஸ், யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட். ஏன்னா யூ ஆர் த மாஸ்டர். இல்லைனா உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் உண்மையை கேட்டீங்க, உண்மை கிடைக்கல, நீங்கள் வந்து பப்பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த குப்பையை சுமக்கிற இஷ்டம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் ட்ராஷ். yucky energy. Terms, working out, negotiating with you, begging. ஸோ இந்த பர்சன் நிச்சயமாக வந்து உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுவாங்க. தே ஆர் கன்ஃபியூஸ்ட், லாஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே இல்லை, உங்களோட அட்டென்ஷனும் அங்கே இல்லை, உங்களோட ஃபோக்கஸ் அங்கே இல்லை, யூ ஆர் டன். அதனால் இப்போ இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. மேபி காமிக் எனர்ஜி வந்து இந்த மேஸ்குலினை பெக் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி இந்த குழந்தைங்களோட பாரத்தை அவங்க மேலே கட்டிட்டா இட்ஸ் லைக் அவங்களால போக முடியாது. இல்லைனா வந்து டிவோர்ஸ்னால் வந்து நிறையா பிடுங்கலாம், சம் வியர்ட் இன்டென்ஷன். ஆனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, இந்த குப்பை எனக்கு தேவையில்லை அப்படின்னு. இந்த ரீடிங் எல்லாத்துக்கும் பொருந்தாது. எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். பிரபஞ்சம் சொல்கிறாங்க எதிர்பாராத சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரும். மேபி இந்த ரகசியம் வெளியில் வரலாம். மேபி இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேச வரணும் அப்படின்ற முடிவு எடுத்தாங்க அப்படின்னா தே நீட் டு கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஸோ அதுக்காக தே மே ட்ரை டு ஃபிகர் தட் அவுட். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு சில ரகசியங்கள் தெரிய வரலாம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் இது. இவங்க வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இந்த ஃபெமின் எனர்ஜி, இந்த ட்ராஷ் கேன் பார்த்திங்கன்னா அந்த குப்பை தொட்டி, இதை மறைக்க ட்ரை பண்ணலாம். பட் அந்த குப்பை தொட்டி ரொம்ப நாள் விஷயந்தான், ஆப்வியஸாக நாற்ற வரும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அது எங்கேயோ வந்து வெளியில் வரப்போகுது. த எவிடன்ஸ், அதனால தான் இங்கே எவிடன்ஸ் இருக்குது. Oh my God, a fiery climax approaches. Luck is on your side. Nothing is set in stone. Surrender to the divine. ஸோ நீங்கள் இதில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். பிரபஞ்சம் சொல்கிறாங்க என்ன நடக்கணுமோ, அதாவது ஒரு கிளைமேக்ஸ், அது ரொம்ப நாள், அதாவது பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான். இந்த மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப நாள் ஃப்ராட் பண்ண முடியாது. சந்தேகம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாக வெளியில் வந்துடும். ஒருத்தங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு வழி காட்டிகிட்டே இருப்பாங்க, விட கண்டுபிடிக்கிற வரைக்கும். லக் இஸ் ஆன் யுவர் சைடு. நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண்டர் டு த டிவைன். நீங்கள் இங்கே பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. டிவைன் ஃபெமினன், யூ ஆர் கைடட். உங்களோட கவுண்டர் பார்ட் திஸ் ஃபாதர் ஆஃப் சோல்ஸ், அதில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜியை அவங்க அழகாக மேட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி தகுடு தத்தம் வேலை, இந்த மாதிரி பின்னாடி பண்ணுறது, பேக் ஸ்டாப் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ஆமாண்ணா ஆமாம், இல்லைனா இல்லை. இதில் நான் வந்து ஃப்ராட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், எந்த எண்டை அது வந்து போட்டுக்கிட்டு போயிடும். ஸோ யூ ஹாவ் கிளாரிட்டி. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், இதுதான் என்ன பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்ககிட்ட ட்ராமாவே இருக்காது. அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபெமின் எனர்ஜி, ரொம்ப ரொம்ப சைக்கிக், அதை ரொம்ப நாலேஜ். உங்களால் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட முடியும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே அவுல் எனர்ஜி. உங்களால் நைட் விஷன், அதாவது இருட்டில் நடக்கிற சில விஷயங்களை கூட உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்களாவது வந்து பிளாக் சோட். உங்களோட கவுண்டர் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் தே ஆர் அலைன்டு. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் யூ கேன் கட் த்ரூ த டார்க்னஸ். ஆனால் உங்கள் பர்சன் வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எடுக்கக்கூடிய, இட்ஸ் லைக் மேபி உங்களோட வந்து ஒரு ஸ்டெப் ஹையர் ரேங்க்கில் இருக்க பர்சனாக கூட இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலி. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் யுவர் கவுண்டர் பார்ட். நீங்கள் எங்கே உண்மை இல்லையோ அந்த இடத்துல தேடினீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆகாத எனர்ஜி. இது வந்து ஒரு ட்ராஷ் கேனோட டீல் பண்ணிகிட்ருக்கு. இட்ஸ் லைக் ஒரு குப்பைத்தொட்டியோட வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அப்படின்னா அது அப்படியே விட்டுறணும். நீங்கள் இல்லை நான் வந்து இந்த குப்பைத்தொட்டியும் கழுவி இதையும் கழுவி நான் என் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களை கழுவிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அபண்டன்ஸ் காத்துட்ருக்கு. நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். பிரபஞ்சம் வந்து இதை வந்து திரும்ப சொல்கிறாங்க, இது எதுவுமே வந்து இன்னும் வரையறுக்கப்படலை. அதனால்
ஃப்ரீயாக விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை இன்னுமே எதுவுமே பிரபஞ்சம் வந்து இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே போடலை. யூ ஆர் ஃப்ரீ. அதனால் இங்கே வரலையா, இது வந்து நியாயமா இல்லையா, இது வந்து நிறைய குப்பைங்க இருக்குது, இந்த குப்பைங்களோட தான் இந்த வாழ்க்கை போயின்னு இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் நாட் யுவர் எனர்ஜி. இங்கே நோ நியூ பிகினிங், நோ ஹோப், ஜீரோ ஹோப். இங்கே வளர்ச்சிக்கோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு உங்களோட ஸ்டாண்டர்டே இல்லை. இது சுத்தமாக சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. முடிஞ்சு போச்சு. உங்களோட கவுண்டர் பார்ட் வந்து அவங்க தே ஆர் உங்களோட ப்ரொடெக்டர். ஸோ நீங்கள் ஒரு டிவைன் பீயிங். ஏன்னா நீங்கள் தான் இங்கே மகாலட்சுமி, நீங்கள் அபண்டன்ஸோட மறு அவதாரம். அதே மாதிரி உங்களோட காதலோட ஆழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மேலோட்டமாக யாருக்கும் தெரியாது. இட்ஸ் லைக் உங்களோட அந்த ஆழத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களோட நம்பிக்கை இந்த மாதிரி இந்த ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் அவங்க இருக்கணும். அப்போ தான் அவங்களால உங்களோட அன்போட ஆழத்தை உணர முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த அன்போட ஆழத்தை காட்டுவீங்க. இட்ஸ் லைக் யுவர் லவ் இஸ் ஸோ டிவைன். இட்ஸ் லைக் யூ ஹாவ் சம் பவர், சம் மேஜிக்கல் பவர். அந்த காதலை அடையிற அந்த பாக்கியசாலிக்கு மட்டும்தான் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன், அந்த ஒரு தெய்வீக காதல், அந்த அன்பு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி குப்பைத்தொட்டிக்கு இல்லை. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க, உங்களோட சரியான வழி வேறு. நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு கூட சொல்ல, நீங்கள் நடந்து போயிட்டீங்க. அதனால தான் இந்த பர்சனால் உங்ககிட்ட வர முடியல. இட்ஸ் லைக் யூ பிளாக்டு தெம். இல்லைனா வந்து பிரபஞ்சம் அவங்கள தடுத்துட்டாங்க. ஏன்னா யூ ஆர் அ டிவைன் பீயிங். நோ 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 அப்படின்ட்டாங்க. இந்த தேவதைக்கிட்ட இந்த குப்பை தொட்டிக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் டன். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலையை பாருங்கள், யூஆர் இன் த ரைட் டைரக்ஷன், நீங்கள் வாக்கவே பண்ணது சரி. ஸோ இந்த பர்சன் இந்த ட்ராஷ் கேனுக்கு நிறைய ரகசியங்கள் தெரிய வேண்டியிருக்கு. இது சிலர்லாம் வந்து அப்படியே வடிவேலு சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் மாமாங்கமாக அங்கேயே கூடு கட்டி வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே போய் நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க காதில் ஏறாது. நீங்கள் வேலையை பாருங்கள். கலெக்டரோட காதல் கதை ஸ்பேஸ். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? நியூ பிகினிங் போதுமா? டிவைன் இன்டர்வென்ஷன். ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட். நியூ பிகினிங், த ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியோட. இதுதான் உங்களோட காதல் கதை. It's a divine connection. 10 of swords. உங்களோட டஃப் சைக்கிள் முடியுது. பிளானிங், கம்யூனிகேஷன். உங்களோட such a sweet energy. இனிமேல் வந்து கெட்டவங்களால் நான் பார்த்த கார்ட்ஸை நான் உங்ககிட்ட காமிக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து இதில் காமிக்கோட வார்னிங் ஒன்று இருக்குது. ஸோ ஐம் நாட் டிஸ்க்ளோசிங் யுவர் சீக்ரெட். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து டிவைன் கிஃப்ட். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு டஃப் சைக்கிள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் அ பெட்ரயல். இந்த பர்சன் வந்து முதுகெலும்பு இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்து மேபி பிரபஞ்சம் வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க சந்தர்ப்பத்தை சரியாக யூஸ் பண்ணிக்கல. அவங்க ரொம்ப சொதப்பியாச்சு. இனிமேல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரண்டர் டு த டிவைன். பிரபஞ்சம் வந்து உங்களை சரண்டர் பண்ண சொல்லிட்டாங்க. டிவைன் ஃபெமினன், நீ சரண்டர் ஆகிடுங்க. யூ வில் பி கைடட். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒரு டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு இட்ஸ் டைம் டு எண்ட் இட். அவ்வளோதான். திரும்ப வந்து இங்கே போக சொல்லி உங்களோட கைடன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் வாக் அவே அவ்வளோதான். முடிச்சிட்டிங்க. ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். எப்போவுமே இந்த குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிலே இருங்க. ஏன்னா அன்டில் இந்த ஃபாதர் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மதர் ஆஃப் கப்ஸ் வேர்ஷன் எடுத்தால் போதும். வந்து ரொம்ப தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் பி இன் திஸ் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. காதலுக்கு இப்போது இல்லை, எமோஷன்ஸ்க்கும் இப்போ உங்ககிட்ட இடம் இல்லை. அன்லஸ் அண்ட் அன்டில் இந்த டிவைன் பீயிங் உங்கள் வாழ்க்கையில் வர வரைக்கும். ஸோ கீப் மூவிங். உங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, உங்களுக்கு கைடன்ஸ் இருக்குது. பிளான் யுவர் ஃப்யூச்சர். ரொம்ப குவிக்காக ஸ்டெப்ஸ் எடுங்க. இட்ஸ் லைக் ஃபோக்கஸ் ஆன் யூ. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து யூ நீட் டு அச்சீவ் அ லாட். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குப்பை தொட்டியாகவே இருக்கட்டும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.